வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகாரம் ஆராய்ச்சியாளர். நாம இன்னைக்கு சிறப்பு பதிவாக சனி பயிற்சி 2025 உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு மணி சுமார் 8:17 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை பயிற்சி ஆகிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு அந்த 29ஆம் தேதி மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார். இது கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துலதான் பயிற்சி ஆகிறார். ஒரு கெடுதலான ஒரு பாவ கிரகம் கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துல பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விளைவை தான் எல்லா ராசி என்பர்களுக்குமே கொடுக்கும். சில ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுக்கும். அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா இந்த சனி பயிற்சி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இந்த சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த 2.5 வருடங்களுக்கு இந்த மீன ராசியில, அதாவது 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அந்த ராசியில பிரவேசிக்கிறார். இந்த 2.5 வருடங்கள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள், இது நம்ம திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். எந்த பலன்கள் இருக்க போகுதுன்றத இந்த பதிவுல நீங்க தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். இந்த பதிவை நீங்க தவறாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்க இந்த சனி பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், ஒரே ராசி என்பவர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் இந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்னென்ன ஒரு நடவடிக்கைகள் எடுக்க முடியும், என்ன செயல்பாடுகள் நம்ம ஈடுபட முடியும் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா இந்த பதிவை நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியா இந்த சனி பயிற்சி பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானத்திற்கு அந்த சனி பகவான் 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதம். இது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான்ன்றது பாத்தீங்கன்னா பாவ கிரகம், கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சனி பகவானுடைய எப்போதுமே ஜோதிட ரீதியா சனி பகவான் பாத்தீங்கன்னா நீதிமான்னு சொல்லும் போது உங்களுடைய கர்மாவின் தகுந்தபடி பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடிதான் அந்த நீதிமானாகப்பட்ட அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அதற்குண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் துலாம் லக்ன அன்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி அந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ருணரோக சத்ருஸ்தானம்ன்றது அந்த மறைவு ஸ்தானத்துல ஒரு முக்கியமான ஸ்தானம். 8ஆம் வீடு ஒரு அதிகமான ஒரு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்ல 100% கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானம். 6ஆம் இடம்ன்றது 75% அளவுக்கு உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்குது. 3ம் 12ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% கெடுபலனை விட 12ஆம் வீடு தான் உங்களுக்கு 50%. 3ஆம் வீடுன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25% தான் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அந்த 6ஆம் இடத்திற்கு அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார். சனி பகவான் பாவ கிரகம், கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், கர்ம காரகன், நீதிமான். இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க கடன்களால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருந்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களால நீங்க கடன்களால, ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும் போது அந்த சனி பகவான் அந்த பூர்வீக சொத்துக்கள்ல சில தடைகளை தாமதங்களை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த
பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள், குழந்தைகள் மூலமாக சில அவமானங்கள், அசிங்கங்கள், அந்த குழந்தைகளுடைய அந்த வாழ்க்கை தரத்தை பத்தி அந்த சனி பகவான் கர்மகாரகன் நீதிமான் உங்களுக்கு குழந்தைகளை எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான அவங்க கல்வி படிக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் அந்த நீதிமான் பெயர்ச்சி ஆகிறாருனாலே அவர் அந்த ஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்களை நம்மளுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த சனி பெயர்ச்சி எப்போதுமே இருக்கும். அதனால நம்ம எந்த ஒரு பாவகமாக இருந்தாலும் இந்த சனி பகவான் அவருடைய ஸ்தானத்தை பொறுத்து நமக்கு அதற்குண்டான பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ 6ஆம் இடம் சொல்ற போது ருணரூப சத்ருஸ்தானம், உங்களுக்கு அந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த சொத்துக்கள் மூலமாக இருந்த விரோதிகளின் அழிவு இந்த காலத்துல கண்டிப்பாக இருக்கும். சொத்துக்களின் மூலமாக இருந்த எதிரிகள்னு சொல்றதை விட இந்த துலாம் ராசி என்பவர்கள் எப்போதுமே எல்லோர்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாக தான் பழகுவாங்க. எந்த ஒரு மனசுல ஒரு இதுவும் இல்லாமல், பகட்டான ஒரு எண்ணமும் இல்லாமல், வேற்றுமையும் இல்லாமல், எல்லோருமே சமம். அப்படி எப்படி அந்த தராசு ஒரு நேர்மையாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பவர்களும் தனது வாழ்க்கையில பயணிக்கக்கூடிய எல்லா நபர்களிடமும், தொழிலாளர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல சக நண்பர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், குடும்பத்துல இருந்தாங்கன்னா கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், மாமனார், மைத்துனர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான இல்ல பெண்கள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு எல்லாரிடமும் ஒரு சகஜமாக தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடியவர்கள் நீங்க துலாம் ராசி அன்பர்கள் மட்டுமே. இப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நீங்க எல்லாரிடமும் பழகும் போது எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் பார்வை உங்களிடம் எப்போதுமே இருக்கும். மற்றவர்களினுடைய பார்வை உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி தான் இருக்கும். இந்த துலாம் ராசி என்பவர்கள் என்ன பண்றாங்க, குடும்பத்துல எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு மிகவும் ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஏன் கூட பிறந்தவர்களே சரி, கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் சரி, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளவர்களாக தான் இருப்பார்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்துல போறார். அப்படி இருக்கும்போது அந்த சத்ருக்களின் அழிவுன்றது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்களோ, எதிரிகளாக நீங்க நினைத்து அவர்களை பார்த்து ரொம்ப பயந்து இருப்பீங்க. ஏன்னா துலாம் ராசி என்பவர்கள் யாராவது நமக்கு எதிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே, அவர்கள் கூட நம்ம பழகுறதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே கண்டிப்பா அவர்களை விட்டு மிக தூரம் செல்லக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுடைய அழிவு, அவர்களுடைய பாதிப்புன்றது இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தமாக தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க துலாம் ராசி என்பர்கள், நிறைய தொழில், அதாவது எந்த தொழிலையும் விட்டு வைக்கிறது இல்லை இந்த துலாம் ராசி என்பர்கள். தனக்கு தெரிந்த எல்லா திறமைகளிலும் இருக்கின்ற தொழிலை நாடி சென்று அதில் ஏதாவது ஒரு வருமானம் பார்க்க முடியுமான்றதுதான் உங்களுடைய முக்கிய ஒரு நோக்கமாக இருக்கும். அதுல இருந்துலாம் சில ஒரு தவறுகளையும் செய்து நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சனி பகவான் ஒரு நல்ல மேன்மையை கொடுக்க போறார். அதாவது உங்களுக்கு அந்த மேன்மையோடு சேர்த்து சில கடன்களும் சில பொறுப்புகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 6ஆம் இடம்னாலே சொன்னாலே அங்க ஒரு பொறுப்புன்றது எல்லாருக்குமே இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த பொறுப்புகளை எதையுமே நீங்க தட்டி கழிச்சது கிடையாது. இனி வரக்கூடிய அந்த 2.5 வருடங்களும் மிக ஒரு சிறப்பாக காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வேலைக்காக ஒரு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக, இல்ல வேலை இல்லாம வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த 6ஆம் இடத்துல சனி பெயர்ச்சி ஆனதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துல அந்த வேலை சம்பந்தமான இடர்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சில பேர் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு ஹோம் லோன் எல்லாம் பர்சனலா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா
அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த 2025 சனி பயிற்சியில உங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம் களத்திரம் சொல்லும் போது கணவர் மனைவி, அதாவது ஒரு குடும்பத்துல அந்த கணவன் மனைவி மிகவும் ஒற்றுமையாக இருந்தாதான் அந்த குடும்பம்ன்றது எப்படி ஒரு வண்டிக்கு 2 காளைகள் தேவைப்படுதோ அதே மாதிரிதான் இந்த கணவனும் மனைவியும் இந்த குடும்பத்திற்காக எவ்வளவுக்கு எவ்வளவு தியாகம் செய்யறார்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பமாகப்பட்டது மிகவும் ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே மேடம், 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம், அப்போ களத்திற்கு பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்காது. எப்படி இருக்கும்? மறைமுகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கெடுதலான கிரகம், பாவ கிரகம், அவர் மறைவு ஸ்தானத்திலே வர்றதுனால அவர் ஒரு சுபமாக தான் செயல்பட போறார். உங்களை விட்டு உங்களுடைய கலத்திரம், அதாவது கணவனோ மனைவியோ வெளியூர் சென்று பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நேரத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல ஃபாரினுக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நிபந்தனையான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல உங்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம் வரும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் காணப்படுமே ஒழிய வேற எந்த அளவிற்கும் உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பாதிப்புன்றது, குடும்ப வாழ்க்கையில பாதிப்புன்றது வராது. சில பேர், நிறைய பேர் நாங்க டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கிறோம், 2024 செப்டம்பர்ல இருந்து எங்களுக்கு அந்த 2024 ஸ்டார்டிங்லயே எங்களுக்கு பிரச்சனை, நாங்களும் ரொம்ப பொறுமையா இருந்து அந்த ஒரு 7 மாதம் கழித்துதான் நாங்க ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம், எங்களுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கணவனோ மனைவியோ அவரவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவும். ஏன்னா 6ஆம் இடத்திற்கு அந்த சனி பகவான் வர்றதுனால அந்த கலத்திரத்தினுடைய அந்த கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம்ன்றது பிரிக்கப்படுது இந்த விவாகரத்து வழக்குகள் மூலமாக. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வழக்குகள் இருந்தாதான் உங்களுக்கு பிரிவினைன்றது இந்த சனி பகவான் கொடுக்க போறார். இல்ல எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் கடினமான உழைப்பாளிகள். நீங்க எல்லா ராசி அன்பர்களையும் விட இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் கடினமான உழைப்பாளிகள். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி. உங்களுக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள், ஒரு இடமாற்றங்கள், நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பெயர்ச்சி. துலாம் ராசி பெண்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிக சிறப்பான காலகட்டம். வெளிநாட்டுல நீங்க சொந்தமாக வீடு கட்டுவதற்கும் அங்க சொந்தமாக தொழில்கள் தொடங்குவதற்கும் உண்டான ஒரு சாதகமான காலகட்டம். நிறைய பேர் தொழில்ல பிரச்சனை, எங்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கே முடியல, அங்க நிறைய பிரச்சனைகளை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம். அதாவது இந்தியாவுக்கு வந்துக்கலாம். உங்க சொந்த ஊருக்கு போகாம உங்க சொந்த ஊர்ல இருந்து ஒரு 1000-1500 கிலோமீட்டர் தள்ளி இருந்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி, திருக்கணிதப்படி அந்த சனியினுடைய பெயர்ச்சி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.